ஆடி மாதம் 18ஆம் நாள் காவேரி எண்ணெய் பொங்கி பிரவகித்து சோழ நாட்டை செழிக்கச் செய்யும் திருநாள். இதோ வீரநாராயண ஏரி. இது ஏரி அல்ல, ஒரு மாபெரும் கடல். இதன் 74 கணவாய்களின் வழியே பாயும் நீர் சோழ சாம்ராஜ்யத்தின் இரத்த நாளங்கள். இந்த கொண்டாட்டங்களுக்கு நடுவே வடதிசையிலிருந்து ஒரு வாலிபன் வருகிறான். அவன் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன், வானார் குலத்து வீரன். அவன் கண்களில் கூர்மை, நெஞ்சில் வீரம். ஆனால் அதைவிட முக்கியமாக காஞ்சிமா நகரத்து இளவரசர் ஆதித்த கரிகாலன் கொடுத்த இரகசிய ஓலையையும் அவன் சுமந்து வருகிறான். அவன் பயணம் தஞ்சை நோக்கி. ஆனால் விதி அவனை முதலில் இழுத்துச் செல்வது மர்மங்கள் நிறைந்த கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு. ஏரிக்கரையில் தன் தாகம் தீர்க்கவும் தன் குதிரைக்கு தண்ணீர் காட்டவும் நின்றான் வந்தியத்தேவன். அப்போது சற்று தொலைவில் ஒரு மரத்தடியில் அந்த விசித்திரமான மனிதரை கண்டான். உடம்பெல்லாம் திருநாமம், உச்சியில் பெரிய குடுமி, கையில் ஒரு குறுந்தடி. அவர் ஆழ்வார்க்கடியான் நம்பி. "தம்பி, குதிரை மிகவும் அழகாக இருக்கிறது, பயணக்களைப்பாக தெரிகிறது. வெகு தூரமோ?" "ஆமாம் ஐயா, நான் சோழ நாட்டு வீரன் அல்ல, வழிப்போக்கன்." "வழிப்போக்கனா? உன் தோற்றமும் உன் குதிரையும் அப்படி சொல்லவில்லையே. நீ காஞ்சிபுரத்திலிருந்து வருகிறாயோ?" வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். காஞ்சி என்ற பெயரை இவர் எப்படி அறிந்தார்? "நான் எங்கிருந்து வந்தால் என்ன? நீங்கள் யார்? அது இருக்கட்டும், இந்த ஏரியில் முதலைகள் உண்டா என்று சொல்ல முடியுமா?" "ஏரியில் இருக்கும் முதலைகளை விட நாட்டில் இப்போது பெரிய முதலைகள் உலவுகின்றனவே தம்பி." இருவரின் கூர்மையான பார்வைகளும் சந்தித்தன. இந்த சந்திப்பு ஒரு புதிரான தொடக்கம். ஆழ்வார்க்கடியானிடம் விடைபெற்று வந்தியத்தேவன் தன் குதிரையை தட்டினான். இருள் கவியத் தொடங்கியிருந்தது. அவன் இலக்கு கடம்பூர் சம்புவரையர் மாளிகை. சிறிது நேரத்தில் அந்த பிரம்மாண்டமான கோட்டை வாசல் அவன் கண்முன் தெரிந்தது. மாளிகையின் உச்சியில் எரிந்த தீப்பந்தங்கள் இரவின் இருளை கிழித்தன. வாசலில் பல சிற்றரசர்களின் கொடிகள் பறந்து கொண்டிருந்தன. வந்தியத்தேவன் இதயம் எச்சரித்தது. ஏதோ சதி நடக்கிறது. "காவலர், யார் நீ? எங்கு செல்கிறாய்?" காவலர்கள் அவனை தடுத்தனர். வந்தியத்தேவன், "நான் வானர் குலத்து வல்லவரையன், உங்கள் இளவரசர் கந்தமாறனின் நண்பன். வழிவிடுங்கள்." பெயரை கேட்டதும் கோட்டை கதவுகள் மெல்லத் திறந்தன. மர்மங்கள் நிறைந்த அந்த மாளிகைக்குள் சோழ சாம்ராஜ்யத்தின் எதிர்காலத்தையே மாற்றப்போகும் ஒரு சதித்திட்டத்திற்குள் வந்தியத்தேவன் நுழைகிறான். சுற்றிலும் தீப்பந்தங்கள், வீரர்கள், சிற்றரசர்கள். அந்த மாளிகையே ஒரு போரின் முன் காத்திருக்கும் அரங்கம் போலிருந்தது. அப்போது "வந்தியா" என குரல் முழங்கியது. படிகளிலிருந்து இறங்கி வந்தான் ஒரு வீரன். அவன்தான் கடம்பூர் இளவரசன், வந்தியத்தேவனின் பால்ய நண்பன் கந்தமாறன். "நண்பா, நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை. வா, உள்ளே வா." "கந்தமாறா, என்ன இது? சோழ நாட்டின் முழு வீரர்களும் இங்கே?" கந்தமாறன் பெருமையுடன். "விசேஷமில்லை, சரித்திரம். இன்றிரவு சோழ அரசின் எதிர்காலமே தீர்மானமாகும்." அவர்கள் இருவரும் மண்டபத்தின் வாசல் நோக்கி நடந்தனர். அங்கே ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் சோழ சாம்ராஜ்யத்தின் இரும்பு மனிதன், பழுவூர் பேரரசின் புயல், பெரிய பழுவேட்டரையர். அவரது பார்வை இடிபோல் வந்தியத்தேவனின் மீது விழுந்தது. அந்த மண்டபத்தின் நடுவே ஒரு உயர்ந்த ஆசனத்தில் ஒரு இரும்பு மனிதர் அமர்ந்திருந்தார். 64 போர்க்கள வடுக்களை தாங்கிய முகம், இரும்பை போன்ற உடல். அவர்தான் பெரிய பழுவேட்டரையர், சோழ சாம்ராஜ்யத்தின் தனாதிகாரி, கோட்டை தளபதி, பேரரசரின் பாதுகாவலர். அவரை மீறி ஒரு எறும்பும் அரண்மனைக்குள் நுழைய முடியாது. அவரது கூரிய பார்வை இப்போது வந்தியத்தேவனின் மீது இடி என இறங்கியது. "கந்தமாறா, இந்த புதிய குரங்கை எங்கிருந்து பிடித்தாய்?" "ஐயனே, இவர் என் பால்ய நண்பன், வல்லவரையன் வந்தியத்தேவன்." "ஆம் பெரியவரே,
நான் கந்தமாறனின் நண்பன்தான். தங்கள் தரிசனத்திற்காக வந்தேன். நண்பனா அல்லது காஞ்சி இளவரசன் ஆதித்த கரிகாலன் அனுப்பிய ஒற்றனா? சபை அதிர்ந்தது. காஞ்சி என்ற சொல் பழுவேட்டரையரின் கோபத்தை கிளறியிருந்தது. வந்தியத்தேவன் உணர்ந்து கொண்டான். தான் சிங்கத்தின் குகைக்குள் அல்ல, சிங்கத்தின் மடியிலேயே வந்து அமர்ந்திருக்கிறோம் என்று. ஐயனே, நான் ஒற்றனுமல்ல. நான் ஒரு தூதுவன். ஆதித்த கரிகாலனின் ஓலையுடன் வந்த தூதுவன். அடுத்த அத்தியாயத்தில் சதியும் சதுரங்கமும் இணைகிறது. பழுவேட்டரையரின் மாளிகை ஒரு புதிரின் தொடக்கம். இந்த கதை தமிழ் இலக்கியத்தின் மாபெரும் படைப்பாளி கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பொன்னியின் செல்வன் நாவலை அடிப்படையாகக் கொண்டு உருவாக்கப்பட்டது. இது குட்டி மேஜிக் உலகம் வழங்கும் கலை வடிவாக்கம்.